பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஜஸ்ட் ராஜன், அந்த ராஜன் அப்படிங்கிறவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆகமும் இந்த ஜாதியில் உள்ளவர்கள்தான் படிக்க வேண்டும் அப்படின்னு எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. ஒரு கதை சொன்னார். எம்ஜிஆர் காலத்தில் ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் சக்திவேல் முருகனார் இதை படித்தார், அதை சொன்னார். அந்த ஏதோ ஒரு ஆகமம் இது வல்லுநர் வந்தார். அப்புறம் பிச்சை குருக்கள் சொன்னார், பட்டர் சொன்னார், ராஜா பட்டர் சொன்னார். இவங்களெல்லாம் நான் கேட்டுட்டேன். இவங்கெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஆகமம் பூஜை செய்யக்கூடியவர்கள் எந்த ஜாதியினராக வேணாலும் இருக்கலாம் அப்படி இவர் முடிவு பண்றார் இல்லையா? இப்ப எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் என்று இருந்தால் ஏன் ஆதிகாலத்தில் சிவாச்சாரியார்கள் பூஜை செய்தார்கள்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அவரு இப்ப ராஜா காலத்துல ராஜா சொன்னா எல்லாரும் கேட்டுத்தானே ஆகணும். ஏன்னா கேட்கிறவன்லாம் பைத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதை சொன்னாலும் தமிழ் மக்கள், அதுவும் இந்துக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே சில பேர் என்னமோ வாயில வந்ததெல்லாம் விட்டா அள்ளி அடிச்சு விடுறாங்க. ஒரு தர்மம் இல்லை, ஒரு நியாயம் இல்லை. அப்படி பார்த்தா பிரகதீஸ்வரர் கோயில கட்டினாருங்க ஒருத்தர், ஒரு ராஜா கட்டினார். அந்த ராஜா கட்டினதுக்கு அப்புறம் ஏன் எல்லா ஜாதியினரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு நீங்க அர்ச்சகர் பணியை படித்து மேற்கொண்டு நடத்தலாம் ஆர்டர் போட்டிருக்கலாம் இல்லையா? அவரு ராஜா ஆர்டர் போட்டா யாருமே எதுவுமே கேள்வி கேட்க முடியாது இல்ல. இப்பதான் நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகலாம், எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கலாம். அப்ப அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஆர்டர் தான், மொபைல் ஆர்டர் தான் இல்லையா? ஏன் அந்த சோழ வம்சத்தில் வந்த அரசர்கள் அதை செய்யவில்லை? இதற்கு அவர் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? இரண்டாவது, இப்ப சிதம்பரம் தீட்சிதர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீட்சிதர் குடும்பம் தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. தெல்லை பெண் எல்லை தாண்டாதுன்னு ஒரு பழமொழி கூட உண்டு. ஏன் அதுல போய் இந்த சக்திவேல் முருகனார் மாதிரி ஒரு 10 பேரை கொண்டு போய் அந்த அரசர்கள் கொண்டு போய் சோழ காலத்தில் கொண்டு போய் வைக்கல? வச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப யாரு சாமியார் இல்லையா? எத்தனை நாயன்மார்கள் சிதம்பரத்தை நோக்கி நடந்தார்கள். வள்ளலார் வரைக்கும் சிதம்பரம் நோக்கி தான் நடந்தாங்க. ஏன் அவங்கெல்லாம் நாங்களே பூஜை பண்ணிக்கிறோம், நீங்க ஒன்றும் பூஜை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கெல்லாம் வெளியில போங்க அப்படின்னு 63 நாயன்மார்களில் யாராவது ஒருவர் போராட்டம் நடத்தி இருக்கிறார்? கும்பாபிஷேகத்தை நான் தான் செய்வேன் என்று போராட்டம் நடத்தி இருக்கிறார் என்கிறத அவர் பதிவு பண்ணணும் இல்லையா? கேட்டா ராஜா பட்டர் சொன்னார், பிச்சை குருக்கள் சொன்னார் அப்படின்னு இவர் ஒரு கதை சொல்றாரு. ஏன்னா எங்களுடைய ஜாதிக்குள்ளேயே கலவரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், நாங்களே அடிச்சுக்கிட்டு சாவணும்னு நினைக்கிறாங்க இவெல்லாம். உங்களுடைய எண்ணம் எப்படின்னா, இப்ப ராஜா குருக்களையும் பிச்சை குருக்களையும் சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் போய் என்ன கேட்பேன்? பட்டர்கிட்ட போய் நீ எப்படி இதை சொல்லலாம்னு கேட்பேன். சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அவர்கள் மீது வன்மமாக இருப்பார்கள். அப்ப நமக்குள்ள கலவரம் ஏற்படும். இந்த கலவரத்துல குளிர் காயலாம். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி. இந்து மதத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஏன் நீங்கெல்லாம் இந்து மதத்துல பிறந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. இந்த மதத்துல பிறந்து இந்த மதத்தினுடைய அழிவுக்கு ஆசைப்படுகிறீர்களே.
எத்தனையோ ஆலயங்கள் பல நூறு பல ஆயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஆகம முறை பிரகாரம் அந்த வம்சாவழியில் வந்த சிவாச்சாரியார்கள் நடத்தி வருகிறார்கள் இல்லையா? ஏன் அப்ப ஆதி காலத்தில் இருந்தவங்க சிவாச்சாரியார் அல்லாதவர்களை பணியில் அமர்த்தவில்லை என்கின்ற கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு நாயன்மார் இருக்கார், வராரு, வந்து கோயில்ல பாட்டு பாடுறாரு, கோயில் திறக்கிறது, இந்த கோயில் உள்ளே பூஜைகள் நடைபெறுகிறது. அவர் போய் நான் பூஜை பண்றேன்னு சொல்லலையே. பூஜையை செய்யக்கூடிய சிவவேதியர்களை தான் வைத்து பூஜை செய்தார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், 63 நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தில் எந்த இடத்திலும் சிவவேதிகர் இல்லாமல் பூஜை செய்யலாம் என்று பதிவு செய்யவில்லை. சிவவேதியரை வைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஏன் இந்து மதத்தின் மீது மட்டும் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு? இந்து மதத்தை மாத்திரம் கையில எடுத்துக்கிறீங்களே ஏன்? உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய இந்து மதத்தை எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்து மதம் இல்லாத நாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரந்து விரிந்த ஒரு மதம், அதுவும் தோன்றிய இடத்தில், தென்னாடுடைய சிவனை போற்றி தோன்றிய இடத்தில் எவ்வளவு வன்மத்தை கக்குகிறீர்களே. படித்தவர்கள் என்ற போர்வையில், பதவி இருக்கிறது என்கின்ற போர்வையில் தவறு செய்துவிட்டால் இந்த தவறு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாங்க, எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மரணத்தை வென்றவன் யாரும் இல்லை. புரியுதா? அன்றைக்குத்தான் தெரியும் நான் செய்த தவறெல்லாம் எவ்வளவு என்று. சூரியன் இருக்கும் வரை, சந்திரன் இருக்கும் வரை இந்த உலகத்தில் இந்து மதம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்து மதத்தை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. உங்களுடைய ஆராய்ச்சியில் எதை படித்து இருக்கிறீர்கள்? சக்திவேல் முருகனார் அவர் யாருங்க? அவரு எதை துறந்தவர் சொல்லுங்க? துறவியா? இறைவன் அனுக்கிரகம் செய்தவரா? ஒரு பாடலை இயற்றி அந்த பாடலை பாடி இறைவனை வழிபாடு செய்ய முடியுமா? 63 நாயன்மாருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறாருங்க சிவபெருமான். அவங்க எல்லாருக்கும் சிவ ஆலயங்களிலே சிலை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லாருக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிவபெருமான் ஜாதி மதம் பார்ப்பவர் அல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. யாரை வேண்டுமானாலும் ஆட்கொள்ளக்கூடியவர். அதனாலதான் உங்களுக்கு அந்த சிவபெருமான் மீது அவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறது. இந்த ராஜன் அவர்கள் தயவு செய்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள். தவறான கருத்துக்களை பதிவு செய்யாதீர்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்பதை மனதில் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். மேலே இருக்கின்ற சூரியன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும்
எது நல்லது எது கெட்டது எப்படி நடத்த வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். அந்த இறைவனை நம்பிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.